ஒரு சப்ஸ்கிரைபரை இந்த ஃபேரி மெடோஸ்க்கு கூட்டிகிட்டு வந்து சுற்றி காட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? ஃபுல்லாக எல்லா செலவுமே நானே பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். மரத்துல இருந்து அப்பப்போ இந்த மாதிரி பனி கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா -5°C. இலங்கையில் எங்கள் ஊரில் லுணுகளிலே இதே மாதிரி பனி பெஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? என்னென்ன அட்டகாசம் பண்ணுவாங்க. ஏன் நான் என்னென்ன அட்டகாசம் பண்ணுவேன். இப்போ நாம் இருக்கிற இந்த ஒரு பகுதிக்கு வந்து கொஹிஸ்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற மக்கள் பேசுகிற மொழி கொஹிஸ்டானி. துரதிர்ஷ்டவசமாக பாதை மூடப்பட்டு விட்டது. இந்த ரூமில் தான் நம்ம இன்னைக்கு தங்க போகிறோம். நண்பர்கள் எல்லாம் உள்ள குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க. குட் மார்னிங், வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டில் ஃபேரி மெடோஸ் அப்படிங்கிற ஒரு அழகான ஊரில் தான் இருக்கிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாகிஸ்தானில் நங்கா பர்பத் அப்படின்னு சொல்லிட்டு மிக உயரமான ஒரு மலைத்தொடர் இந்த பக்கமாக இருக்குது. இதை பாருங்கள், தெரியுதா? தெரியாது, ஏன்னா முழுமையாக இந்த மாதிரி பனியில் சூழ்ந்துருக்குது. நாம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுடைய வடக்கு பகுதி, பாகிஸ்தானுக்கு மேலே இருக்கிற கில்கிட், ஹுன்சா, ஸ்கேர்டு, இப்போ நம்ம இருக்கிற இந்த ஃபேரி மெடோஸ், சில்லாஸ் அப்படி இப்படின்னு எல்லா சுற்றுலாத்தலங்களையும் ஒரு 10 நாளில் சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய நண்பர்கள் இன்னும் 3 யூடியூபர்ஸும் ஒரு காரில் சுற்றிட்டுருக்குறோம். இன்றைக்கி நம்மளோட பயணத்தில் 4வது நாள், இன்னொரு 6 நாள் மீதம் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபேரி மெடோஸில் இருக்கிற இடங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ராய்கோட், சில்லா சம்மந்தமானதெல்லாம் பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ செக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள், பயங்கரமாக பனி பெஞ்சிட்டு இருக்குதுங்க. நாங்கள் வரும்போது இப்படி இருக்கலை. நாங்கள் வந்ததுக்கு எங்களுக்கு ஏதோ அதிர்ஷ்டமோ தெரியல, இவ்வளோ பனி பெஞ்சிருக்குது. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5-6 இன்ச் வரைக்கும் பனி பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தாங்க, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மேசை மாதிரி இருக்குது. மேசைக்கு இந்த அளவு பனி இருக்கு. இங்கே பாருங்க, அப்படி வாங்க. இந்த வேலியில் எவ்வளோ பனி நிறைஞ்சிருக்குன்னு பாருங்க. தழுவுமா? இந்த இடத்துலனா சின்ன சின்ன தாவரங்கள் இருக்குது, அதெல்லாம் முழுமையாக அப்படியே மறைச்சிருச்சு. தெரியுதா? இங்கே பாருங்க, ஃபைன் மரம் இருக்கு. ஓஹோ, காலுக்குள்ளெல்லாம் பனி போகுது. இவ்வளோ பனியாக இருந்தாலுமே கூட இது குளிர்மையாக இல்லை, பஞ்சு மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க. இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேரி மெடோஸில் இருந்து கீழே இறங்கி தத்தோ வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே போகிறோன்னா நடந்து தான் போகணும், ட்ரெக்கிங் பண்ணி தான் போகணும். நம்ம பொருட்களை கொண்டாந்து தருவாங்க நம்ம ஹோட்டலில் இருக்கிறவங்க. நம்ம நடந்தே தான் போகணும். நம்மளே கொண்டு போகிறோன்னா கொண்டு போகலாம், ஆனால் அந்த பனியில் கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்கும். பேக்ஸ் எல்லாம் அவங்களே கொண்டாந்து தருவாங்க. தத்தோ வேலி கிராமத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா கீழே ராய்கோட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போகிறதுக்கு ஜீப் ரைடில் போகணும். நம்ம 4x4 4x4ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழைய லேண்ட் க்ரூசர் வண்டி மாதிரி இருக்கும், அதில் போகணும். பேச முடியலை, இங்கே வந்து ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து 10,000 அடி உயரத்தில் இருக்கிறோம். இங்கே பாருங்க. யா, லெட்ஸ் கோ. இந்த ரூமில் தான் நம்ம தங்கியிருந்தோம். இந்த ஹோட்டல் பேர் ப்ராட் வியூ ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி மெடோஸினுடைய ஒரு அழகான இடத்துல இருக்குது. இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது, அவங்களோட கிச்சன் இங்கே இருக்குது, ஒரு வில்லா மாதிரி அங்கங்கே தனித்தனியாக ரூம் செட்டப்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், மேசை நாட்காலியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க உட்காந்து இலைப்பாடுறதுக்கு. ஃபுல்லாக எவ்வளோ பனி இருக்குன்னு பாருங்கள். இங்கே இங்கே பாருங்க. ஓகேங்க, வாங்க நம்மளுடைய ஹைக்குங்க அப்படியே ஆரம்பிக்கலாம்.
லெட்ஸ் கோ. பாய் பாய் ஃபேரி மெடோஸ். ஃபேரி மெடோஸ்லேருந்து கிளம்பியாச்சு. இதுதான் வந்து நம்ம தங்கியிருந்த இந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்கான நுழைவாயில். இந்த இடத்துல பாகிஸ்தான் கொடி போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு ட்ரீம் லேண்டில் இருக்க மாதிரி இருக்குதுங்க, கனவு மாதிரி இருக்குது எனக்கு. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சாதிக், நம்மளுடைய கைடு. தரிக். ஓகே, இவர் இங்கே இருக்கிற லோக்கல் கைடு. இவருடைய கான்டாக்ட் நம்பர் நான் இந்த இடத்துல போடுறேன். இங்கே நீங்கள் வாரீங்கன்னா ஃபேரி மெடோஸில் நாங்கள் தங்கியிருந்த இந்த ஒரு ஹோட்டலுக்கு வந்து தங்கணும்னா இவரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ டெல் மீ யுவர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். 0355440509. ஓகே. இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 மணித்தேலம் நம்ம ஹைக்கிங் பண்ணி போனால் தான் கீழே இருக்கிற மலை அடிவாரத்தில் இருக்கிற தத்தோ வேலி அப்படிங்கிற வில்லேஜுக்கு போகலாம். திஸ் சைட் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி. இங்கே பாருங்க, இந்த இடத்துல அழகான ஒரு குளம் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த ஃபைன் மரமெல்லாம் எப்படி பனியில் கவர் ஆகி இருக்குன்னு. விச் சைடு? ஓகே. بس ده أعتقد ده أنا صورة لأنه ما يكون இவங்க 3 பேரும் நம்மளோட வர போகிறாங்க. நம்மளுடைய பேக்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு வராங்க. போட்டர் இவங்களுக்கு ஒரு கிலோவுக்கு நம்ம 100 ரூபாய் கொடுத்தோம்னா நம்மளுடைய பேக்ஸ் எல்லாமே மலை அடிவாரத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. பரவாயில்ல, அவங்களுக்கும் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஏன்னா இங்கே வந்து அவங்களுக்கு வேறு எந்த ஒரு வழியிலையுமே சம்பாதிக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. இது என்னது, உள்ளுக்கு பாட்டெல்லாம் போட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, கூரைக்கு மேலே விழுந்த பனியெல்லாம் எப்படி வந்து இந்த இடத்துல நிற்கிதுன்னு. அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிதுங்க. கூர்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்க, இந்த இடத்துல இருந்து அங்கே கீழே போகிற வரைக்கும் ரொம்ப கவனமாக தான் போகணும். லேண்ட்ஸ்லைடிங் ஏரியாவான். அதே மாதிரி மேலே கூரையிலேருந்து பனி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுந்துட்டு இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஹோட்டல், நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் ஃபேரி மெடோஸ் ப்ரோட்வியூ ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இந்த இடத்துல இருக்குது. இங்கே வாரத்துக்கு விரும்புனீங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். மொபைல் நெட்வொர்க்கு இவங்க கொடுப்பாங்களாம். ஆனால் ஸ்னோ அதிகமாக இருக்கனால, காலநிலை மோசமாயிட்டனால எங்களுக்கு கிடைக்கல. இங்கே பாருங்கள், இந்த வழியால் தான் நம்ம நடந்து அப்படியே போகிறோம். கீழே வரைக்கும் நம்ம போகணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடம். இப்போது காலையில் 11 மணி ஆகுதுங்க நேரம். கீழே இறங்கி போகிறதுக்கு எப்படியும் ஒரு 1 மணி 2 மணி அந்த மாதிரி ஆகிரும். வேகமாக போக முடியலை. சில இடங்களில் காலை வைக்கும்போது நல்லாவே உள்ளே போயிடுது. அவ்வளோ பனி பொழிஞ்சிருக்குது. இங்கே பாருங்க, இந்த பக்கமாக நடந்து போனோம்னா நங்கா பர்பத் பேஸ் கேம்ப் வரைக்கும் போகலாம். ஆனால் காலநிலை இந்த மாதிரி இருக்கனால எங்களால் அதை பண்ண முடியலை. கொஞ்சம் தூரம் தாங்க போனோம்னா பேஸ் கேம்ப் போகலாம். அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிக்கலாம். நீங்களும் அப்படியே என்னோடய வாங்க. இந்த நாளை வாழ்க்கையிலே மறக்க மாட்டேங்க. இதுக்கப்புறமா ஹுன்சா ஸ்கார்டோலாம் போகிறோம். அங்கே இந்த அளவு பார்க்க முடியுமா, இந்த வியூவில் பார்க்க முடியுமான்னு தெரியல. வேற லெவல். இந்த மாதிரி சின்னதாக கணவாய்கள் இருந்துச்சுன்னா மலை உச்சியிலேருந்து பனி உருகி வர தண்ணீர் வந்து இப்படியே ஓடிட்டுருக்கும். அதை கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். பயங்கரமாக குளிர்மையாக இருக்குங்க. பனியை விட அந்த தண்ணி வந்து குளிர்மையாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா -5°C. ஹாலிவுட் சினிமாவில் வடதுருவம் சம்மந்தமான படங்கள், கார்ட்டூன்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்துல நேரில் வந்து நிற்கும் போது எப்படி இருக்குது தெரியுமா? ஓஹோ, வழுக்கிருச்சு.
எவ்வளோதான் பனியில் விளையாடினாலுமே கூட பனியை பார்க்க பார்க்க அதை தட்டி விடணும் விளையாடணும் போல தான் இருக்கு. முடியவே இல்லை. எப்படி இருக்கு அனுபவம்? சப்பா தூளுக்கெல்லாம் பனி போகுது, ஆனால் கொஞ்சம் கூட தண்ணி போகல. நீங்களும் அதே ஷூ தானே வச்சுருக்கீங்க? 2 பேரும் டெக்கத்லானோட அதே ஷூ தான் யூஸ் பண்ணுறோம். டெக்கத்லான் பொருட்களை பற்றி அடிக்கடி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்கலாம் நினச்சிடாங்க. அவங்க எவ்வளோ பெரிய கம்பெனி. நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ட்ராவலராக பேக் பேக்கராக இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது அந்த பொருட்களை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. நைட்டுக்கெல்லாம் ஸ்லீப்பிங் பேக் இல்லாமல் தூங்கவே முடியாது. இவங்க என்ன தான் பெரிய பெரிய பிளாங்கெட் எல்லாம் கொடுத்தாலுமே ஸ்லீப்பிங் பேக்கை போட்டுட்டு தூங்கினா கொஞ்சம் கூட குளிர் தெரியாது. நானும் வரும்போது அம்ரிஸ்டர் டெக்கத்லான் வாங்கிட்டு வந்தேன். -10 டிகிரி வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்லீப்பிங் பேக். ஸ்லீப்பிங் பேக்னால் தெரியுமில்ல, ஒரு பை மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு இப்படியே சிப்பை போட்டுட்டு மூடிட்டோம்னா கொஞ்சம் கூட உள்ள குளிர் வரவே வராது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் குதிரையில் வந்தோம், கோவேரி கழுதையில் வந்தோம், நடந்து வரல. இந்த பகுதி மேலே மலை ஏறி வரும்போது அப்போ பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. இப்போயும் அப்படி தான் இருக்குது. இந்த பனிக்கொட்டி இருக்கனால அந்த அவ்வளோவா பயங்கரமாக தெரியல. ஓஹோ வழுக்குது. அதான் ப்ரோ, இங்கே பாருங்கள் பயங்கரமாக வழுக்குது. இது பெரிய ஒரு பள்ளத்தாக்கு. தத்தோவெளியிலேருந்து ராய்கோட் போகிறதுக்கு ஜீப் ரைடர்கிட்ட 11 மணிக்கு நாங்கள் வந்துடுவோம், 11 மணிக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். இப்போவே 12:20 ஆயிடுச்சுங்க. நாங்கள் பனியில் விளையாடி போகிறதுக்குள்ளே டைம் சரி. இங்கே பாருங்க, மரத்துல இருந்து அப்பப்போ இந்த மாதிரி பனி கட்டிக்கிட்டு இருக்கோம். அது கொட்டல ப்ரோ. அங்கே பாருங்க கொட்டுது. ஆனால் தலையில் விழுந்தாலும் வலிக்காது, பஞ்சு மாதிரி தான் இருக்குது. இது அந்த மரத்தை போயிட்டு தாக்குவோமா? குட் பை ஃபேரி மெடோஸ். இந்த இருக்கு பாருங்க. One, two, three. 3, 2, சோழி முடிஞ்சு. போகிற வழியில் பாருங்க, பெரிய ஒரு மரம் விழுந்து பாதையை மறைச்சிட்டு இருக்குது. எப்படி போகிறதுன்னு தெரியல. அந்த பக்கமாக போகலான்னு நினைக்கிறேன் ப்ரோ. இங்கே பாருங்க, ஒரு பழைய மரம் விழுந்துச்சு. போகலாம். இந்த வழியால் தான் ஒரு நாள் முன்னாடி மலை உச்சிக்கு போனோம். அப்போ வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ வேற மாதிரி இருக்குதுங்க. ஆஹா, பனிப்பொழிவு அதிகமாகிடுச்சு. இங்கே பாருங்க, எனக்கு திடீர்னு இப்போ ஒரு விஷயம் தோணுச்சு. நம்ம இந்த 2024 டிசம்பருக்குள்ள 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடைஞ்சிட்டோம்னா 2025 ஜானுவரியிலேருந்து ஏப்ரலுக்கு இடையில் நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபரை இந்த ஃபேரி மெடோஸ்க்கு கூட்டிகிட்டு வந்து சுற்றி காட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? ஃபுல்லாக எல்லா செலவுமே நானே பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஓகேண்ணா, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் இங்கே வாரத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. முள்ளு செடின்னு நினைக்கிறேன். பனிப்பொழிவு நடக்கும்னே நாங்கள் யோசிக்கல. எப்போயோ பெஞ்ச பனி இருக்கும், அதை போய் தொட்டு பார்த்துட்டாவது வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்தோம். ஆனால் அப்படியே எதிர்பக்கமாக பெரிய ஒரு அதிர்ஷ்டவசமாக இந்த மாதிரி பயங்கரமாக பனிப்பொழிய ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்த நைட்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டூரிஸ்டிக்காக இல்லை இந்த இடம், இயற்கையாக இருக்குது. உள்ளூர் மக்களே இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஏன்னா சனத்தொகை அதிகமாக இருந்துச்சுன்னா கூட அவ்வளோவா நல்லா இருக்காது. மிட்வே ஹோட்டல் ஃபேரி மெடோஸ், இந்த இடத்துல ஒரு கடை இருக்குது. ஆனால் நமக்கு டைம் இல்லை,
அதனால் நம்ம சீக்கிரம் கீழே போகலாம். சில ஊர்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் அங்கங்கே கடைகள் எல்லாம் போட்டு சுற்றுலா பயணிகளை கவர்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி விட்ருவாங்க. அதனால் அந்த இடத்தினுடைய அழகே அப்படியே கம்மியாயிரும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, அதை தான் நான் சொல்ல வரேன். இங்கே பாருங்கள், உள்ளூர் மக்களே நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்களா? நாங்கள் மேலேருந்து இறங்கி வர வரைக்கும் கைடு, அதுக்கப்புறமா நாங்கள் 3 பேர் 4 பேர், அவ்வளோதான். நான் இப்போ என்ன யோசிச்சுட்டு வரேன்னா, இலங்கையில் எங்கள் ஊரில் லுணுகளிலே இதே மாதிரி பனி பெஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும், என்னென்ன அட்டகாசம் பண்ணுவாங்க. ஏன் நான் என்னென்ன அட்டகாசம் பண்ணுவேன், வேறு லெவலில் இருக்குதுங்க. அங்கே போயிட்டு இந்த அனுபவத்தை யோசிச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கீழே பெரிய ஒரு ஆறு ஓடுது. ஆறு கிடையாது, மேலே இருக்கிற அந்த பனி உருகி ஓடுற தண்ணீர் கீழே போயிட்டு இருக்குது. அந்த சவுண்டு மட்டும்தான் காதில் கேட்குது. தீய தீய ராத்திய இருந்தீய தீர தீர, அதுக்கப்புறம் லிரிக்ஸ் தெரியாது. ஒரு வழியாக கடுமையாக பனி பெய்கிற இடத்துல இருந்து கீழே இறங்கி வந்துட்டோங்க. இங்கேயும் பனி பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் மேலே இருந்த அளவுக்கு இல்லை. இந்த வழியால் தான் நம்ம வந்தோம். இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்குது, ஒரு கேன்டீன் மாதிரி. உள்ளே போயிட்டு ஒரு சாயை போட்டுட்டு போனோம்னா எனர்ஜியாக இருக்கும். ப்ரோ, டீ குடிக்கலாமா? அடிக்கிற பனிக்கு மழைக்கு இது ஒரு மழை நினைக்குது. பனி தான் பேஞ்சிட்டு இருக்குது, ஆனால் கொஞ்சம் கட்டியாக இருக்குதுல்ல. மேலே மாதிரி பஞ்சு மாதிரி இல்லை. வாங்க உள்ள போகலாம். குளிருது. யாருமே இல்லையா? இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரெக்கிங் வந்தாங்க, லாகூர்லேருந்து வந்திருக்காங்க. நம்ம ஆர்டர் பண்ண சாய் வந்துருச்சு. இங்கே பாருங்கள் கிளைமேட்டை. சூப்பராக இருக்குது. அப்படியே சாயை குடிச்சிட்டு இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம கீழே இறங்கி போகணும், தத்தோவேலி அப்படிங்கிற கிராமத்துக்கு. அங்கே போயிட்டு அங்கே தான் வந்து அந்த 4x4 ஜீப் இருக்குது, அதில் ஏறி ஒரு 20 கிலோமீட்டர் கிட்டக்க நம்ம மலையிலேருந்து அப்படியே இறங்கணும். அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்தியாவில் இருக்கிற லடாக் மாதிரி இருக்கும். அங்கேயும் இந்த மாதிரி பனி பெய்தான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கீழே போனோம்னா இந்த மாதிரி பனிப்பொழிவு நின்றுருன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இருங்க டீயை குடிச்சிட்டு வரேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்பியை சந்தித்தோம். தம்பியா அண்ணாவான்னு தெரியல. ஹாய், ஹவ் ஆர் யூ? குட். Good. What's your name? Naam? Fazal Rahman. Faisal Rahman. Yes. Okay. You speak Kohistani or Urdu? Kohistani. Kohistani. Yes. இப்போ நாம இருக்கிற இந்த ஒரு பகுதிக்கு வந்து கொஹிஸ்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற மக்கள் பேசுகிற மொழி கொஹிஸ்டானி. நாங்களும் வந்து அந்த ஷினாய் அப்படிங்கிற மொழி தான் பேசுவாங்க அப்படின்னு நினச்சா, ஆனால் வித்தியாசமாக இருக்குதுங்க. இங்கே பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 100 கிலோமீட்டருக்கும் ஒவ்வொரு மொழி மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாய், நெக்ஸ்ட் வச்சு இன்னும் வந்து அந்த கேன்டீன் பக்கத்துலேயே தான் இருக்கிறோம். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரதிர்ஷ்டவசமாக பாதை மூடப்பட்டு விட்டது. வேறு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா காலநிலை இந்த மாதிரி இருக்கிறனால மண் சரிவு வந்திருக்குது. மண் சரிவு வந்து பாதை வந்து ஃபுல்லாகவே பிளாக் ஆயிடுச்சான். அதனால் எங்களால் போக முடியலை. நாங்கள் ராய்கோட் அப்படிங்கிற இடத்துக்கு போனால் தான் அங்கேருந்து மற்ற காருக்கு மாறி ஹுன்சா நோக்கி நம்மளுடைய பயணத்தை தொடரலாம். ஆனால் ரோடு பிளாக் ஆயிடுச்சுங்கிறாங்க. இந்த மாதிரி கட்பாறைகள் வந்து ரோட்டில் விழுந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி இங்கேயே தான் தங்க போகிறோம். கேன்டீனுக்கு பக்கத்துலேயே நமக்கு ரூம் கொடுத்துருக்குறாங்க. நாம் வந்து ஒரு டூர் கம்பெனி மூலமாக வந்தனால அவங்களே இன்றைக்கி இங்கே தங்குறதுக்கான இந்த ரூமையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. டீ குடித்த அந்த கேன்டீன் பக்கத்தில் தான் ரூம் இருக்குது. நாளைக்கு காலையில் சாப்பாடு, நைட் சாப்பாடு எல்லாமே அவங்களே தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. டூர் கம்பெனிக்கு சொல்லி நல்லதாக போயிடுச்சு. தனியாக வந்திருந்தோம்னா இல்லை நம்ம கையில் இருந்திருக்கும் செலவு. இந்த ரூமில் தான் நம்ம இன்றைக்கி தங்க போகிறோம். நண்பர்கள் எல்லாம் உள்ளே குளிர் காஞ்சிட்ருக்குறாங்க. முன்சி ப்ரோ, பேட் லக். ஆனாலும் ஆமாம் ஆமாம், குளிர் வந்துடும். லைட் இல்லையா? ஐயோ ஐயோ. ஓகே, சரி, வெளிச்சத்துக்காக காட்டுறேன். ஹர்ஷாத் ப்ரோ, என்ன பண்ணுறது? கரண்ட் இல்லை, நாடோடி வாழ்க்கை, பழைய காலத்துக்கே போயிட்டோம். ஓகேங்க, இந்த காணொலியை இதோட முடிச்சுக்கலாம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே பகிருங்க. எனக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த காணொலியில் சீக்கிரமாக பாகிஸ்தானுடைய வடக்கு பகுதியில் இருக்கிற இன்னொரு முக்கியமான இடம் ஹுன்சாவில் சந்திக்கலாம். இன்றைக்கி துரதிர்ஷ்டவசமாக பயணத்தை தொடர முடியலை. ஆனால் இந்த அருமையான கிளைமேட்டில் எத்தனை நாள் வேணாலும் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு தோணுது. இங்கே பாருங்கள்,
பனி அதிகமாயிடுச்சு. பாய்ங்க, அடுத்த காணொலியை சந்திக்கலாம்.